इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। सर्व वेदांत सिद्धांत सारसंग्रहम 363வது श्लोकम। यमेषु निरतो यस्तु नियमेषु च यत्नतः विवेकिनस्तस्य चित्तं प्रसादम अधिगच्छति। நாம நம்மளுடைய சித்தம், அதாவது மனசு சத்வகுணத்தை ஆசிரயித்து சத்வகுணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். அப்பதான் சாந்தமா இருக்க முடியும்னு. முமுக்ஷுக்கு இன்னும் சில நல்ல உபாயங்களை சொல்றார் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு. யமேஷு நிரதா யஸ்து. யமங்கள் நியமங்கள்னு யோகசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோகசாஸ்திரத்துல சொல்லப்பட்ட யமங்கள் மற்றும் நியமங்கள் விஷயத்திலே பிரயத்னத்தோடு எவன் அபியாசம் செய்கிறானோ அப்பேற்பட்ட அந்த விவேகியுடைய சித்தமானது, மனசானது பிரசாதம் அதிகச்சதி, தெளிவடையும், சாந்தமா இருக்கும். இப்ப நியமம்னா என்ன, யமம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? இது யோக சூத்திரத்துல பதஞ்சலி சொல்லியிருக்கார். அவர் அஷ்டாங்க யோகத்தை சொல்றச்ச அந்த 8ல யமம் நியமம்னு தான் ஆரம்பிச்சிருக்கார். அதுல அஹிம்சா, சத்ய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரஹா யமாக அப்படின்னு சூத்திரம். சௌச்ச, சந்தோஷ, தபஹ, ஸ்வாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. அப்படியாக யம நியம விஷயத்துல சூத்திரம் பண்ணியிருக்கார். அஹிம்சா அப்படிங்கிறது என்ன? வாக்காலேயோ மனசினாலேயோ சரீரத்தினாலேயோ யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம இருப்பது. இது அஹிம்சா. யாருக்கும் எந்த தேசத்திலையும் எந்த காலத்திலையும் சிரமப்படுத்தாம இருப்பது. இதுதான் அஹிம்சா. சத்தியம்னா என்னன்னா பொய் சொல்லாம இருக்கிறது தான் சத்தியம். சத்தியம் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சதோ எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. பொய்யை சொல்லக்கூடாது, பொய் சொல்லாம இருக்கணும். அஸ்தேயம், அஸ்தேயம் அப்படின்னு சொன்னா, ஸ்தேயம்னா திருடுறதுன்னு அர்த்தம். திருடாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தமாகும். ஆனா அது மாத்திரம் இல்லை, இன்னொருத்தனுடைய திரவியத்தை எடுத்துக்காம இருப்பது. இது அஸ்தேயம்னு சொல்லப்படுது. பிடிச்சிருக்கேன்னு சொல்லி அவனோட எடுத்துன்னு வந்துடுறதுக்கு தான் பேரு ஸ்தேயம். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஸ்திரீகளோடு அந்த சம்பந்தப்படாம இருப்பது. அதே மாதிரி அபரிக்கிரஹா, அபரிக்கிரஹான்னு சொன்னா தன்னுடைய சரீரம் வாழறதுக்கு எந்த அளவுக்கு சம்பாதிக்க வேணுமோ அதை தவிர்த்து கொஞ்சம் கூட வேற யாரு கொடுத்தாலும் வாங்கிக்காம இருப்பது. சரீரஸ்திதிக்கு எது தேவையோ அதை வச்சுண்டு அதை தவிர்த்து அதிகப்படியா எதையுமே வாங்கிக்கிறது இல்லை. இதுதான் அபரிக்கிரகம் அப்படின்னு பேர். இந்த 5 யமங்களையும், இதுக்கு யமங்கள்னு பேர். இது ஏன் யமம்னு பேருன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு சுவாவத்தோட ஒருத்தன் இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம், இந்த மனசோட இவன் இருந்தான்னு சொன்னா இவன் தப்பே பண்ண மாட்டான். அப்ப இந்த 5ம் இவனை என்ன பண்றதுன்னா தப்ப பண்ண விடாம இவனை காப்பாத்துறது. அப்படியே கட்டுப்பாடுல வச்சு இவனை தப்பான வழிக்கு போக விடாம தடுக்கிறது. ஆகையால இதுக்கு யமம் அப்படின்னு பேரு. அதே மாதிரி நியமங்கள் என்ன? சௌச்ச, சந்தோஷ, தபஹா, ஸ்வாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானானி நியமாக அப்படின்னு சூத்திரம் பண்ணியிருக்கார் பதஞ்சலி. அதுல என்னன்னு கேட்டா, இதுக்கு நியமங்கிறது ஏன் பேருன்னு கேட்டா,
இப்போ நிஷ்காமமான ஒரு தர்மத்திலே, அதாவது சாதாரணமா இவன் காமியமான கர்மாக்கள் பண்ணினானே ஆனால் அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு ஜன்மா எடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அப்ப இவன் பண்ணக்கூடிய காமிய கர்மா என்ன ஆறுது, இவனுக்கு அடுத்த ஜென்மாவுக்கு ஹேத்து ஆயிடுறது. காமியமா பண்ணாம நிஷ்காமமாக ஒரு அனுஷ்டானம் பண்ணான்னு சொன்னாக்க, அப்ப நிஷ்காமமா பண்ணக்கூடிய அந்த கர்மா இவனுக்கு சித்தத்துல நல்ல சுத்தியை கொடுத்து இவனை நல்லா சுத்தப்படுத்தி மோட்சத்துல கொண்டு போய் விடும். மோட்சத்துக்கு சாதனமான ஞானம் வரத்துக்கு அது உபயோகப்படும். இப்ப சொல்லக்கூடிய இந்த நியமங்கள்லாம் இருக்கே, இந்த நியமங்கள்லாம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல நிஷ்காம கர்மாவில இவனை பிரேரணை பண்ணக்கூடியதாக இருக்கு. அதனாலதான் நியமயந்தீதி நியமாகான்னு சொல்லப்படுறது. அது என்னது? சௌச்சம் அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்துல சொன்னபடி பாஹ்யமாகவும் ஆந்தரமாகவும் சுத்தி பண்ணிக்கொள்வது. அதாவது மண்ணை இட்டுண்டு ஜலத்தினால அலம்பி இப்படி பாஹ்யமான சுத்தி. ஆந்தரமான சுத்தி அப்படின்னு சொன்னா இந்த தப்பான எண்ணங்களை மனசுக்கு வரவிடாம வச்சுக்கிறது. அதாவது ஏற்கனவே ஒரு சூத்திரத்துல மைத்ரி, கருணா, முதிதா அப்படின்னு நல்ல குணங்கள் எல்லாம் நம்ம எப்போதும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னார். மைத்ரி மித்திரபாவம். எல்லா இடத்துலையும் ஒரு மித்திரபாவத்தோடு பழகணும். கருணையோடு இருக்கணும். இதெல்லாம் இருந்தா மனசு சுத்தமா இருக்கும். இது ஆந்தரமான சுத்தி. இதுக்குதான் சௌச்சம்னு பேரு. சந்தோஷம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, எது கிடைச்சதோ அது போருங்கிற எண்ணம். இவன் சிரமப்பட்டு சம்பாதிச்சோ இல்ல யாரோ வந்து கொடுத்தோ இவனுக்கு எவ்வளவு கிடைச்சதோ அதோட திருப்தி படுறது. சரி இவ்வளவு கிடைச்சதா, யசேஷ்டம் போருமே அப்படின்னு. இதுக்கு சந்தோஷம்னு பேரு. தபஹா அப்படிங்கிறது பல கஷ்டமான விரதத்தெல்லாம் அனுஷ்டானம் பண்றது, இதெல்லாம் சரீரத்தை கொஞ்சம் வருத்திக்கிறது, இதெல்லாம் தபஸ்ன்னு பேரு. சுவாத்தியாய அப்படிங்கிறது காயத்ரி ஜபம், இந்த மந்திர ஜபங்கள், இது சுவாத்தியாயம்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொன்னா நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில காயேன வாச்சா மனசேந்திரியர்வான்னு சொல்லி நாராயணாயேத்தி சமர்ப்பயாமின்னு சொல்றா இல்லையா, அந்த பகவான் இடத்துல அதை சமர்ப்பணம் பண்றது. இதுதான் ஈஸ்வர பிரணிதானம். இதெல்லாம் நியமம். இப்ப இந்த நியமத்தை பார்த்தீங்கன்னா இது அனுஷ்டானமா இருக்கு. முன்னாடி ஒண்ணது அப்படி இல்லை, யமங்கள். இது எல்லாமே ஒரு விதமான அனுஷ்டானம். சௌச்சம்னு சொன்னா ஒரு ஆச்சாரம் இல்லையா, சுத்தி பண்ணிக்கிறது. அதே மாதிரி இப்போ சுவாத்தியாயம்னு சொன்னா ஜபம் பண்றது, மந்திர ஜபம் பண்றது. ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொன்னாக்க கர்மாவெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி கடைசியில சமர்ப்பணம் பண்றது. இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய இந்த நியமங்கள் இருக்கு. இதையும் இந்த முமுட்சுவாக இருக்கிறவன் ரொம்ப பிரயத்தனப்பட்டு கடைபிடிக்கணும். இத ரெண்டையும் இவன் கடைபிடிச்சானே ஆனால் இவனுடைய சித்தமானது தெளிவு பெறும். தஸ்ய சித்தம் பிரசீததி, நல்ல ஒரு தெளிவு வருமா. அதுக்கப்புறம் வித்யை, அதாவது ஏதாவது ஒரு 4 பேர் நம்மளை பிரசம்சையா சொல்லும்படியான சில விஷயங்கள் நமக்கு கூடுதலா கிடைச்சுடுத்துன்னு வச்சுங்களேன், இவன் உடனே நினைச்சுடுவான் நான் ஒரு பெரிய இது அப்படின்னு. ஒரு வித்தியே ஆகட்டும், நிறைய படிச்சிருக்கான்னு சொன்னா அதனால ஒரு கர்வம் வருது பார்த்தீங்களா, வாழ்க்கைலாம் என்ன தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி தனம், நிறைய பணம் வந்தாலும் இதே மாதிரி கர்வம் வரும். அதே மாதிரி இவனுடைய ஸ்வஜனர்கள் ரொம்ப வசதியா இருந்தா, அவள் சொந்தக்காரெல்லாம் ரொம்ப பெரிய போஸ்ட்ல இருக்கா, பெரிய சூறாளா இருக்கான்னு வச்சுங்களேன், இவனுக்கு கர்வம் வந்துடும். எனக்கு இந்த மாதிரி எல்லாரும் இருக்கா, உனக்கு யார் இருக்கா அப்படின்னு. இப்படி எல்லாம் பல காரணங்கள்னாலே கர்வம் வரும். இதுக்குதான் தர்ப்பம்னு பேரு. இது அசுரர்களுடைய சம்பத். அழகு, நான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்னு கர்வம் வருமானோ, நம்மளை போல யார் இருக்கான்னு, இதெல்லாம் அதுல சேரும். அழகா இருக்கான்னு சொன்னா சுவாமி அவருக்கு அனுகிரகம் வந்திருக்குன்னு சொல்ல வேண்டியது, அவ்வளவுதான். இதுல நமக்கு நம்ம ஒண்ணு அதை பண்ணி சம்பாதிக்கல. அதே மாதிரி அதிமானஷ்ட, ஏற்கனவே சொன்ன அதிமானம். இந்த அதிமானம் அப்படிங்கிறதுனா தனக்கு சமானமாக யாரும் இல்லை,
நான் ரொம்ப ஒஸ்தி, நான் வந்தா எல்லாரும் சம்மானம் பண்ணணும், எழுந்து நிக்கணும், இப்படி எல்லாம் நினைக்கிறது இருக்கு இல்லையா, கௌரவம் கொடுக்கணும்னு. இதுக்கு அதிமானஹான்னு பேரு. அவளா கொடுத்தா சரி, இவனா வேணும்னு நினைச்சா அதுக்கு அதிமானம்னு பேரு. இது கூடாது. அதே மாதிரி குரோதம்னா தெரியும், கோபம் வந்துடுறது. கோபங்கிறது தாத்காலிகமா வந்துட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் விஷயம் இல்லை. இந்த குரோதம் என்ன பண்ணும், யாரு மேல குரோதம் வந்ததோ அவனை கெட்டு போகும்படியாக செஞ்சிடும். ஏதாவது அந்த மாதிரி ஒரு வேலையில இவனை ஈடுபடுத்தி, இந்த மாதிரி பண்ணா அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது ஒரு தப்பான காரியம் பண்ணிடும். அந்த குரோதம் தப்பு. குரோதம் இருந்தாச்சுன்னா இவனுடைய புத்தி இருக்கே சரியான மார்க்கத்துல போகாதான். குரோதம் வந்து புத்தியை பிடிச்சுடுத்து ஆக்கிரமிச்சுடுத்துன்னு சொன்னா புத்தி விபரீதமா வேலை செய்யும். அதற்கு தகுந்தா போல அவன் பண்ணிடுவான், வேலை பண்ணிடுவான். அதனால அது நரக்கத்துல கொண்டு போய் தள்ளும். அதனால குரோதங்கிறது நரக்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு துவாரம். அதனால அதை விட்டுவிடணும். பாருஷ்யம்ங்கிறது இதுவும் ஒன்று, நல்ல ஒரு வாக்கு பாருஷ்யம். பேசும்போது தப்ப எடுத்து சொன்னாலும் சொல்லலாம், பரவாயில்ல. ஆனா சொல்லும் போது நயமா சொல்லணுமா. சில சமயம் என்ன பண்ணுவானா, சொல்றவா ஒரு கடுமையான சப்தத்துல பிரயோகம் பண்ணி சொல்லுவா, அது கேட்கிறவாளுக்கு மனசை வருத்தப்படும்படியா செஞ்சிடும். அந்த மாதிரி கூடாது. தப்புதான், தப்பை எடுத்து சொல்லணும், தெரியணுங்கிறதுக்காக சொல்றோம், இல்லைன்னா பேசாம இருக்கலாம். எதுக்காக தெரியணுங்கிறதுக்காக சொல்றோம், சொல்லும் போது ஒரு ஒழுங்கா சொல்லணும், நல்ல ஒரு ரிஜு மார்க்கத்தோடு. அதுக்கு இல்லாம நையாண்டியா சொல்றது, குத்தி காமிச்சு பேசுறது, போக்குவரத்தெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் பாருஷ்யத்துல சேரும். அவரா பெரிய பிருகஸ்பதி மகாபுத்தியாலி அப்படின்னு சொல்றது பண்ணிடுறது அசட்டு காரியமா இருக்கும். அந்த சமயத்துல இப்படி சொன்னாக்கா, மற்ற இடத்துல சொன்னா அது புத்திசாலிங்கிறது வசதியா இருக்கும். ஆனா இப்படி நையாண்டித்தனமா பேசுறதெல்லாம் கூட அந்த பாருஷ்யத்துல சேர்ந்து வருது. இது கூடாது. இது அசுர சம்பத்து. அதுக்கு மேல எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்து செய்யணும். அஜ்ஞானம். அதாவது எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்களா, அதுவும் தப்பு. அது அசுர சம்பத்து. என்ன வேணாலும் பண்ணலாம், நமக்கு ஒன்றும் பயமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பண்றத செய்ய வேண்டிய காரியம் தானா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படி செய்யணும். இதுதான் வந்து ஆசுரி சம்பத்து, அசுரர்களுடைய சம்பத்துன்னு சொல்லியிருக்கு. இங்க இந்த ஆசுரீம் சம்பதம் தியக்த்வா, ஒரு முமுட்சுவாக இருக்கிறவன் இந்த அசுர சம்பத்தை முதல்ல விடணும். அப்புறம் சம்பாதிக்க வேண்டியது என்னன்னா, பஜேத்யோ தெய்வ சம்பதம். தெய்வ சம்பத்து அப்படிங்கிறத கீதையில சொல்லியிருக்கு. அஹிம்சா, சத்தியம், அக்ரோதா, தியாகா, சாந்தி, அபைசுனம், தயா பூதேஷு, அலோலுப்துவம், மார்தவம், ஹ்ரீஹி, அச்சாபலம், தேஜா, க்ஷமா, திருதிஹி, சௌச்சம், அத்ரோஹோ, நாதிமானிதா. அதுக்கு முன்னாடியும் இருக்கு. அபயம், சத்வசம்சுத்திஹி, ஞானயோக வியவஸ்திதிஹி, தானம், தமஷ்ட, யஜ்ஞஷ்ட, சுவாத்தியாய, தபஹ, ஆர்ஜம். அநேகமா யம நியமங்கள்ல வந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு சிலது ஜாஸ்தி. அதுல அபயம் அப்படிங்கிறது என்னன்னா, பயப்படக்கூடாது. பயம் கூடாது. எதுக்கு பயப்படணும்? பயம் எப்போ வரும்னு கேட்டா, நம்ம கிட்ட தப்பு இருந்தா வரும். மடியில கனம் இல்லை அப்படின்னு சொன்னா பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி இது. தத்துவ சம்சுத்திகி, அந்தகரணத்தை தப்பு இல்லாம சுத்தமா வச்சுக்கணும். விவகாரத்துல தப்பான குறுக்கு வழியில போய் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணான்னா மற்றவாளுக்கு தெரியாம இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொடுத்தனா என்ன பண்றதுன்னு பயம் வரும். அந்த மாதிரி இடமே கொடுக்கக்கூடாது அப்பேற்பட்ட விவகாரத்துக்கு. அதுக்கப்புறம் அஹிம்சா, சத்தியம், அக்ரோதா, இதெல்லாம் வந்தது. ஆர்ஜவங்கிறது சொல்லியாச்சு. அபைசுனம்னு ஒண்ணு சொல்லுது. அபைசுனம்னா இது வாஸ்தவமா ரொம்ப சொல்றது, கோழி சொல்றது. அதாவது நமக்கு சம்பந்தமே இல்லை, அவன் ஏதோ தப்பு பண்றான், இந்த தப்ப அவனுடைய எதிராளி கிட்ட போய் அவன் மாதிரி பண்ணிருக்கான் அப்படிங்கிறத அந்த ரத்தத்துல சொல்லி விடுறது. அவன் ரகசியமா ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான், அவத்தான் இன்னொருத்தனுக்கு தெரிய வேண்டான்னு. இவன் சம்பந்தமே இல்லை, ஆனா இவன் போய் அவனுக்கு யாரு பிடிக்காதவன் இருக்கானோ, எதிரியோ, அவன்கிட்ட போய் இந்த மாதிரி பண்றான், நல்லதோ கெட்டதோ எதையோ சொல்றது. பரரந்திர பிரகட்டீகரணம் பைசுனம் அப்படின்னு பேர். இது கூடாது. நீ நேருக்கு நேர் நீ இப்படி பண்ணாதேன்னு சொல்லிடலாம், அது பரவாயில்ல. ஆனா இதை போய் அவங்ககிட்ட நேர அப்படி சொல்லாம இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லி கலப்பி விடுறது, போக்குவரத்து, அதெல்லாம் தப்பு. தயை இருக்கணும் எல்லாருமேலையும்.
பூதேஷு பூதேஷுன்னார். சமஸ்த பிராணிகளிடத்திலையும் இவனுக்கு தயை வேணும். அலோலுப்துவம்னு ஒண்ணு இருக்கு. அலோலுப்துவங்கிற குணம் ஒரு நல்ல குணம். இது என்னதுன்னு கேட்டா, நமக்கு ஒவ்வொரு இந்திரியங்களுக்கு ஒவ்வொரு விஷயம்னு கொடுத்துருக்காரு இல்லையா, அதுல பிடிச்சது பிடிக்காத எல்லாமே இருக்கும். அந்த பிடிச்ச விஷயங்கள் வந்ததுன்னா இந்த இந்திரியங்கள் விடாது, அதுல போய் தானா ஈடுபடும். அப்பேற்பட்ட விஷயங்கள் பக்கத்திலேயே இருந்தாலும் இந்திரியங்கள் அந்த விஷயத்துல இந்திரியங்களை ஈடுபடாம வச்சுக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அலோலுப்துவம். இதுல எந்த விகாரமும் வரக்கூடாது. விஷயம் பக்கத்திலே இருந்தாலும் இவனுடைய இந்திரியத்துல எந்த விகாரமும் இல்லாம இருப்பது இருக்கே, இதுக்கு அலோலுப்தம்னு பாஷ்யக்கார வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மார்த்தமும், விவகாரம் மிருதுவா இருக்கணுமே தவிர கடினமாக இருக்கக்கூடாது. லஜ்ஜையோடு இருக்கணும் இவனுடைய விவகாரம். ஸ்ரீர் லஜ்ஜா அச்சாபலம். சும்மா ஏதாவது காரியத்தெல்லாம் செஞ்சு, ஏதாவது நம்ம ஒண்ணும் இல்லை இப்படி ஆடிண்டே இருக்கிறது, இப்படி பண்றது அப்படி பண்றதுலாம் இருக்கு பார்த்தீங்களா, சும்மாவே அதெல்லாம் சாப்பலம்னு பேர். சப்பலம், கையாடுறது காலாட்டுறது. சில சந்தர்ப்பங்கள்ல கையாடுறது காலாட்டுறதுங்கிறது தேவை. நாடகங்கள்ல நடிக்கும் போது அப்படியே நின்று இவன் பேசினான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலையெல்லாம் அசைக்காம அது ரசிக்காது பார்க்கறவாளுக்கு. இவன் அதுக்கு தகுந்தா போல ஆக்ஷன் பண்ணணும். அந்த கையாடுறது காலாட்டுறது போக்குவரத்தெல்லாம் அந்த சமயத்திலே அந்த தர்ஷகாளுக்கு பார்க்கறவாளுக்கு தேவைப்படுறது, அந்த ரசத்தை அனுபவிக்கிறது அப்ப வேணும். அதனாலதான் சும்மா வெறும் இருக்கிறச்சே ஏதாவது ஆட்டிட்டு இருக்கிறது இதெல்லாம் சாப்பலம்னு பேர். அதெல்லாம் கூடாது. இப்படியாக இது தெய்வீ சம்பத்துகளை சொல்லியிருக்கு. ஆக இந்த தெய்வீ சம்பத்தை அவன் மெனக்கிட்டு சம்பாதிச்சுக்கணும். பஜேத்யோ தெய்வ சம்பதம் மோக்ஷைக காங்க்ஷயா. இவன் ஏன் இந்த மாதிரி தெய்வீ சம்பத்தை சம்பாதிக்கிறான், ஆசுரி சம்பத்தை தானா சேர்ந்திருக்கிறத தியாகம் பண்றான் அப்படின்னு கேட்டா, மோக்ஷைக காங்க்ஷயா. இவன் மோட்சமான அவ்வளவுதான், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். அதனால இப்படி இருக்கணும் நித்தியம். இப்படி இருந்தானே ஆனால் தஸ்ய சித்தம் பிரசீததி. இந்த மாதிரி எவன் ஒருத்தன் அபியாசம் செய்கிறானோ அவனுடைய மனசானது பிரசன்னமாகும், அதாவது தெளிவாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். இப்போதைக்கு நாம 369 வரையில் வந்துட்டோம். பரத்ரவ்ய பரத்ரோக பரநிந்தா பரஸ்திரிய நாலம்பதே மனோயஸ்ய தஸ்ய சித்தம் பிரசீததி. அடுத்தவனுடைய திரவியம், அடுத்தவனுக்கு துரோகம், அடுத்தவனை நிந்திப்பது, அடுத்தவனுடைய ஸ்திரிய நினைக்கிறது, இதெல்லாம் எவனுடைய மனசு செய்யறது இல்லையோ, இந்த காரியங்கள்ல எது ஈடுபடுறது இல்லையோ, எவனுடைய மனசு இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடாமல் இருக்கிறதோ தஸ்ய சித்தம் பிரசீததி. அவனுடைய திரவியம் இவனுக்கு மனசுல வரணும்னு தோணி வச்சுன்னா அதுக்கு எப்படா வரும்னு அதுக்காக யோஜனை பண்ண பார்ப்பான். அது சரியா வந்ததுன்னா சரியா ஏதாவது உபாயம், இல்லை தப்பான உபாயம்னா பரவாயில்லைன்னு சொல்லி அதிகம் பண்ணுவான். ஆக இப்படியாக பல தப்பான காரியங்கள் இதுலையால இவருடைய மனசு கலங்கி போயிடும், சுத்தமா இருக்காது. பரத்ரோகம்னா நமக்கு பிடிக்காதவனுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு அனிஷ்டம் பண்ணணும், அவனுக்கு இந்த லாபம் வந்துவிடக்கூடாது, அதுக்காக நான் என்ன பண்ணணுமோ, இவன் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அவனுக்கு வந்தா இவனுக்கு என்னன்னு பேசாம இருக்கலாம், நமக்கு ஒன்றும் இல்லை அவனுக்கு வந்ததுனால. ஆனால் அவனுக்கு வரவாவது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் பண்ண முடியுமோ எல்லாம் இவன் பெரிய பிரயத்தனம் பண்ண முடியா இருக்கும். அதுவும் இவனுடைய மனசை கலக்கி விட்டுரும். பரநிந்த, அடுத்தவனை பத்தி சும்மா குத்தம் சொல்லவே கூடாது. அவன் ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன, அதை நாம யாரு அதை நிந்த பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பேசாம ஒதுங்கணும். பரஸ்திரி விஷயத்துல கேட்கவே வேண்டாம். இந்த விஷயத்துலலாம் எவனுடைய மனசு ஈடுபடாதோ அவனுக்குத்தான் மனசுல சாந்தி ஏற்படும் அப்படின்னார். ஆத்மவத் சர்வபூதேஷு எஸ் சமத்வேன பஷ்யதி சுகம் துக்கம் விவேகேன தஸ்ய சித்தம் பிரசீததி.
தன்னை போல நினைக்கணுமா எல்லாரையும், எல்லா பிராணிகளுக்கும், மனுஷன்னு மாத்திரம் இல்லை, தன்னை போல நினைக்கணுமா. தன்னை போலனா எந்த அம்சத்துல சமமாக பார்க்கணும்னு சொன்னா சுகம் துக்கம் விவேகேனா. அதாவது நமக்கு இது சுகம் அப்படின்னு சொன்னா இந்த சுகத்தை இன்னொருத்தன் விரும்பும் போது அதை இடைஞ்சல் பண்ணக்கூடாது. சரி, நமக்கு சுகமா இருக்க அவனும் சுகத்தை அடையட்டுமே. நமக்கு இது துக்கம் அப்படின்னு சொன்னா மற்றவாளுக்கு அந்த துக்கத்தை வரும்படியா செய்யக்கூடாது. துக்கங்கிறது வேண்டாம்னு நினைக்கிறது தானே, துக்கம் வேணும்னு ஆசைப்பட மாட்டாளே. அதனால இந்த துக்கம் வராம இருந்தா தேவலைன்னு நினைக்கிறோமே, தனக்கு இதே மாதிரி இந்த துக்கம் மற்றவர்களுக்கும் வர வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வேணும். சௌக்கியமா இருக்கணும், நாம எப்படி சௌக்கியமா இருக்கோமோ அதே மாதிரி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு இவன் நினைக்கணுமா. இப்படி நினைச்சா இவனுடைய மனசு சாந்தமா. இது நினைக்கிறது ஒரு புண்ணியங்கிறது மாத்திரம் இல்லை, இதனால மனசு நிறைஞ்சிருக்கும், மனசு சாந்தமாகும். அதனால இந்த சமத்துவ தரிசனம்ங்கிறது ஒரு அபியசிக்க வேண்டிய விஷயம். அத்தியந்தம் ஸ்ரத்தையா பக்தியா குரும் ஈஸ்வரம் ஆத்மனி யோ பஜத்யனிஷம் க்ஷாந்தः தஸ்ய சித்தம் பிரசீததி. மிகவும் ஸ்ரத்தையோடு பக்தியோடு குரு ஆகட்டும் ஈஸ்வரனாகட்டும் இவ ரெண்டு பேரையும் மனசார அவன் பக்தி பண்ணணும். பஜதி சேவிக்க வேண்டும். அனிஷம் க்ஷாந்தஹ திதிக்ஷையோடு. அப்படி பண்ணும்போது இவனுக்கு சில கஷ்டங்கள்லாம் வரும், அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிக்கணும். சுவாமியை பஜனம் பண்ணி சேவிக்கும் போதும் குருவை பஜனம் பண்ணி சேவிக்கும் போதும் சில தொந்தரவுகள் வரும், ஆனா அதை தாங்கிக்கணும். இந்த மாதிரி இதை விடுத்தேங்கிறதுக்காக அந்த பக்தியை விட்டுறக்கூடாது. அதான் க்ஷாந்தஹா. இப்படி ஒருத்தன் இருந்தானே ஆனால் தஸ்ய சித்தம் பிரசீததி, அவனுடைய மனசு சாந்தமாக தெளிவு பெறும். சிஷ்டான்னம் ஈஷார்ச்சனம் ஆரிய சேவாம் தீர்த்தாடனம் சுவாசிரம தர்ம நிஷ்டாம் யமானுஷக்திம் நியமானுவருத்திம் சித்த பிரசாதாய வதந்தி தஜ்ஞா. இந்த ஸ்லோகத்துல சுருக்கமா சொல்றார், நம்மளுடைய மனசு தெளியணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணணுமா. சிஷ்டான்னம். சிஷ்டான்னம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம ஆத்துல நம்ம சமையல் பண்ணி சாப்பிடுறோம் இல்லையா, தனக்காக மாத்திரம் சமையல் பண்ணக்கூடாது. தனக்கு மாத்திரம் சாப்பிடணுங்கிறதுக்காக ஒருத்தன் சமையல் பண்றான்னு சொன்னா அவனை பத்தி நிந்திச்சிருக்கு. அவனை திருடன்னு சொல்றது. அவன் அன்னத்தை சாப்பிடல, பாப்பத்தை யாக்கம் சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏன்னா இவன் சமையல் பண்ணக்கூடிய அந்த அன்னம் இருக்கே, அது இவனுக்கே சொந்தம்னு ஆகாதான். இவன் பணம் கொடுத்து வாங்கினாலும் அந்த மாதிரி ஆகாதான். அது பல பேருடைய அதிர்ஷ்டத்தினால உண்டாயிருக்கு, இவனுக்காக மாத்திரம் உண்டாகலை. எல்லாமே இப்படிதான். இந்த பொதுவா மழை பெய்யறது பார்த்தீங்களா, இவன் ஏதாவது ஜபம் பண்ணுவான், மழை பெய்யும். ஆனா மழை பெஞ்சது இவனுக்காகன்னு சொல்லக்கூடாது. இவன் தன்னுடைய வீட்டுக்கு மழை பெய்யறதுக்காக ஜபம் பண்ண முடியாது. உலக சௌக்கியமா இருக்குன்னா தான் இருக்கக்கூடிய அந்த தேசம் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியா இருக்கும். அதனால மழை பெய்யறது எல்லாருக்கும்காகவும் தான். அப்படி பெய்யறதுக்கு இவன் பண்றது மாத்திரம் இல்லை, மற்றவாளுடைய அதிர்ஷ்டமும் காரணம். இவன் மழைக்காக ஒரு யாகம் பண்றான், அல்லது ஒரு வருண ஜபமோ ஏதோ ஒன்று பண்றான். ஆனா அந்த மழை எல்லாருக்கும் பலத்தை கொடுக்கணும்னு சொன்னா அனுபவிக்கிறவாளுடைய அதிர்ஷ்டமும் அங்க சேரணும். அனுபவிக்கிறவாளுக்கு சுத்தமா ஒண்ணும் இல்லை, எல்லாம் தோஷம்தான் இருக்கு, அது இந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா இவன் என்ன ஜபம் பண்ணாலும் அவங்க சேராது மழை, அதனாலேயே கூட போயிடும். அதனால இந்த மழை, பூமியில விளையிறதே அன்னம், இது எல்லாம் ஒருத்தனுடைய அதிர்ஷ்டத்தினால இல்லை,
பல பேர்களுடைய அதிர்ஷ்டம் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது தனக்காகவே ஒருத்தன் சமையல் பண்ணிட்டு இது என்னோடது உனக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி விரட்டினான்னு வச்சுங்களேன், கேட்கிறவனே அவன் சாப்பிட்றது அன்னமே இல்லைன்னு அவனை நிந்திச்சிருக்கு. புஞ்சதே தே துவகம் பாப்பாக ஏ பச்சந்தி ஆத்ம காரணா. அதனாலே இவன் பாக்கம் செய்து தேவதைகளுக்கு கொடுக்கணும், பிதர்களுக்கு கொடுக்கணும், மற்ற பிராணிகளுக்கு கொடுக்கணும், அதிதிக்கு கொடுக்கணும், சன்னியாசிக்கு கொடுக்கணும், இத்தனை பேருக்கு கொடுத்துட்டு அப்புறம் பாக்கி உள்ளதை சாப்பிடணும். இதுதான் சிஷ்ட அன்னம். இப்படி இந்த சிஷ்டமான அன்னம் இருக்கே அதுக்கு என்ன பேருன்னு சொன்னா அமிர்தம்னு பேரு. அது அன்னம் இல்லை. இப்போ ஒருத்தருக்கும் கொடுக்காம தானே சாப்பிட்டான்னா அந்த அன்னம் பாப்பம்னு பேரு. அது அன்னம் இல்லைன்னா. இப்ப எல்லாருக்கும் கொடுத்துட்டு இதுக்குதான் பஞ்ச மகாயஜ்யம்னு பேரு. பஞ்ச மகாயஜ்யம்ங்கிறது கிரகஸ்தனி செய்ய வேண்டியது. இந்த பஞ்ச மகாயஜ்யத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இவன் யஜ்ஞசிஷ்டாசினஹா அப்படின்னு கீதையில சொல்லுவோம். பாக்கி உள்ள அன்னத்தை அவன் சாப்பிட்டான்னு சொன்னா அது அமிர்தம். அமிர்தத்தை சாப்பிட்றான். அதனால அதை சாப்பிட்றவனுக்கு சித்தம் சுத்தமாகும். ஈஷார்ச்சனம், சுவாமியை பூஜை பண்ணணும், அவரை அர்ச்சிக்கணும். சுவாமியை அர்ச்சனை பண்றதுங்கிறது நம்ம புத்தியை சுத்தப்படுத்தும். அதே மாதிரி ஆரிய சேவா, பூஜ்யர்கள், ஆரியர்கள்னா பெரியவா, பெரியவாளை எப்பவும் சேவிக்கணும், நமஸ்காரங்கள்லாம் பண்ணி. தீர்த்தாட்டனம், நல்ல க்ஷேத்திரங்களுக்கு போய் அங்க போய் சுவாமியை தரிசனம் பண்றது, க்ஷேத்திரத்துல போய் ஸ்நானாதிகள் பண்றது, ஸ்நானதானங்கள் பண்றது, இதெல்லாம் தீர்த்தாட்டனம். சுவாசிரம தர்ம நிஷ்டாம், அவன் எந்த ஆசிரமத்துல இருக்கானோ, ஆசிரமம் அப்படின்னு சொன்னா பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம், அந்த ஆசிரமத்தை சொல்றது ஆசிரமம்னு சொல்லி. அந்த ஆசிரமத்துக்குன்னு தனித்தனியா தர்மசாஸ்திரங்கள் சில தர்மங்களை விதிச்சிருக்கு. அவனுக்குன்னு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த தர்மத்தை இவன் நிஷ்டையோட பரிபாலனை பண்ணும். அதோடு சேர்த்து இப்போ யமானுசக்தியும் நியமானுசக்தியும், இப்ப யமங்கள் நியமங்கள்னு சொன்னேனே, இது எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தானே. ஆனால் இவன் செய்யக்கூடிய இந்த எல்லாமே சித்த பிரசாதாய வதந்தி, இவனுடைய சித்தம் தெளிவதற்கு காரணமாகும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றான். இந்த விஷயம் தெரிஞ்சவ சொல்றான், தஜ்ஞா. அதனால இதெல்லாம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மனசு சுத்தமாகணுமே, அதுல ஒரு தெளிவு வரணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் முமுக்ஷு இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும். கட் வம்மல லவணாத்யுஷ்ண ஈக்ஷ்ண ரூக்ஷ விதாயினாம்னு இருக்கு. கீதையை பார்க்கும்போது விதாகினாம்னு இருக்கலாம் போல இருக்கு. பூதி பரியுஷிதானாஞ்ச தியாகா சத்வாய கல்பதே. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சில ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது. ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது. கட்டு, ரொம்ப உரப்பா இருக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப புளிப்பா இருக்கிறத சாப்பிடக்கூடாது. அதிகமான உப்பு சாப்பிடக்கூடாது. ரொம்ப உஷ்ணமாக சாப்பிடக்கூடாது. தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகி, தீக்ஷ்ணமாகவும் ரூக்ஷமாகவும் சில ஆகாரங்கள் உள்ள ரொம்ப ரூக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ரூக்ஷம்னு சொன்னா வறண்ட ஆகாரம், வறண்டு போன ஆகாரம், அப்பேற்பட்ட உள்ளுக்குள்ள வறட்சியை ஏற்படுத்தக்கூடியது. அப்பேற்பட்ட ஆகாரங்கள், உள்ள போய் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஆகாரங்கள். பூத்தின்னு சொன்னா கெட்டு போனது. அதாவது சில பேர் அதை பழிச்சு பண்ணி வச்சிருந்து கடைசியில கெட்டு போனாலும் சரிதானே சாப்பிட்டு இருப்பா. அது இல்லை, அது கூடாது. பரியுஷிதம், உடனே பண்ணி புதுசா சாப்பிடணும், அதை பழசாக்கி சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் தியாகம் பண்ணினால் இதனால சத்வாய கல்பத்தே, இது இவனுக்கு ஒரு சித்தமானது சுத்தமாகிறது, சாத்விக குணத்துக்கு உபயோகப்படும். இதெல்லாம் சாத்விகமான ஆகாரம்னு பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு.